தமிழ் சினிமாவுல ஒரு முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் ஜெயம் ரவி. சார்மிங் ஹீரோவாக, பெண்களுக்கு பிடித்த ஒரு ஹீரோவாகவும் கோலிவுட்ல வலம் வந்து கொண்டுட்டு இருக்காரு. ஜெயம் என்ற படத்தின் மூலம் முதலில் தான் அண்ணன் மோகன் ராஜா அறிமுகம் செய்யப்பட்டவர் தான் ஜெயம் ரவி. முதல் படமே பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அந்த படத்திலிருந்தே அவருக்கு தனி ஒரு கிரேஸ் இருந்து வந்துட்டு இருக்கு. ஜெயம் படத்திற்கு பிறகு தொடர்ந்து 3 ஹிட் படங்களை கொடுத்து ஒரே நடிகர் ஜெயம் ரவி என்ற பெருமையும் பெற்றிருக்காரு. அதனாலேயே தமிழ் சினிமாவுல ஒரு தவிர்க்க முடியாத நடிகராகவும் மாறியிருக்காரு ஜெயம் ரவி. ஆர்த்தி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஜெயம் ரவி 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அதில் டிக் டிக் படத்தில் தன் மகனையும் நடிக்க வைத்திருக்காரு. ஒரு மரியாதையான குடும்பமாக கோலிவுட்ல ஜெயம் ரவியின் குடும்பம் திகழ்ந்து வந்துட்டு இருக்கு. சூர்யா, ஜோதிகா, அஜித், ஷாலினி போன்றவர்களைப் போல ஒரு கியூட்டான கப்பலாகவும் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் வலம் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் திடீரென ஜெயம் ரவி விவாகரத்து செய்ய போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதுவும் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த ஒரு ஹீரோயினால் தான் இந்த பிரச்சனை ஆரம்பமானது என்று, அதனாலேயே ஜெயம் ரவி விவாகரத்து கூறியிருக்காரு என்று தகவலை பகிர்ந்திருக்காங்க பத்திரிகையாளர் சபிதா ஜோசப். ஆனா ஆர்த்திக்கு ஜெயம் ரவியை விட்டு தர மனதே இல்லை. ஜெயம் ரவி தரப்பில் இருந்துதான் இந்த விவாகரத்து பிரச்சனை எழுந்துள்ளது என சொல்லப்படுது. அதற்கு ஆதாரணமாக ஜெயம் ரவியின் மனைவியான ஆர்த்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில 21 இயர்ஸ் ஆஃப் ஜெயம் என்று ஒரு போஸ்ட் போட்டு அந்த படத்தில் வர பாடல் வரியான காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை என அந்த வரிகளையும் போட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு விவாகரத்து தர இஷ்டம் இல்லைன்னு. ஆனா இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என தெரியலங்க. ஆனா இதை சபிதா ஜோசப் இதை தெரிவிச்சிருக்காங்க.